இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் மாநிலம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரிலே இன்று ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை வலியுறுத்தி தான் ஆர்ப்பாட்டம். எல்லாம் வலியுறுத்தி ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடிய இந்த தமிழக அரசு ஒரு தொழிலாளர்னு சொன்னால் எல்லா தொழிலாளரையும் சமமாக பார்க்கணும். இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் வந்ததுன்னு சொன்னால், தொடர்ந்து ஆட்டோ டிரைவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவருக்கு குடும்பம் வஞ்சிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கையை வலியுறுத்தி தான். கோரிக்கை என்ன? ஒரு அரிசி விலை ஏறிச்சு, பருப்பு விலை ஏறிச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு, இந்த நாட்டில் கேஸு சிலிண்டரு நம்ம பெட்ரோலு டீசல் எல்லா விலையும் ஏறிச்சு. ஆனால் ஆட்டோ விலை கூட ஏறிடுது. ஆனால் ஆட்டோ மீட்டர் கட்டணம் மட்டும் ஏறலை. 10 ஆண்டுகளாக ஒரே மீட்டர் கட்டணத்தை வைத்து 25 ரூபா மினிமம் வச்சு எப்படிங்க பொழப்பு நடத்த முடியும்? ஒரு ஆட்டோ டிரைவர் குடும்பம் எப்படி தள்ள முடியும் இன்னைக்கு? அதனால தான் இந்த ஆட்டோ முன்னணி சங்கம் சார்பாக குறைந்தது 50 ரூபா குறைந்த கட்டணம் வைக்கணும், ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபா வைக்கணும், குடும்பத்துக்கு முதல் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும், அரசாங்கத்தில் இன்சூரன்ஸு எளிமைப்படுத்தணும், நலவாரியத்தை எளிமைப்படுத்தணும், கேஸ் கட்டணம் குறைக்கணும், மானியங்கள் கொடுக்கணும். பெண் ஆட்டோ டிரைவர்களுக்கு எப்படி 1 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறீங்களோ ஆட்டோ ஓட்டுநர் ஆண் ஆட்டோ ஓட்டுநருக்கும் 1 லட்ச ரூபா மானியம் கொடுக்கணும், எஃப்சி கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லி மாநிலம் தழுவிய இந்த ஆர்ப்பாட்டமானது நடந்து கொண்டிருக்குது. நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே ஐயா வணக்கம். தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை நீ வைக்கிறீங்க? இன்னைக்கு சட்டி ஏந்த வச்சுட்டாங்க. ஒரு காலத்தில் தமிழகம் பஞ்சத்தில் அடிபடும் போது மக்கள்லாம் கஞ்சி தொட்டி திறந்தாங்க. அங்கங்கே கஞ்சி தொட்டி திறந்து அந்தந்த ஊரில் கஞ்சி தொட்டி சாப்பாடுக்கு கூட வழி இல்லாத இந்த அரசு இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு அதே நிலைமை. இன்னைக்கு எங்களால் கஞ்சி தொட்டி திறக்க முடியல. ஆட்டோ டிரைவருக்கு அடுத்த வேலை சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்குது. ஓலா, ஊப்பர், ராபிட்டோ போன்ற பன்னாட்டு நிறுவனங்களை இங்கே தமிழகத்தில் ஊடுருவிட்டு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரம் போச்சு. குடும்பத்தில் ஈர துணி போட்டு தூங்குறாங்க. பசி, பட்னி, பஞ்சம். ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரத்துக்காக இன்னைக்கு கையில் சட்டி ஏந்தி ஆட்டோ டிரைவரை பிச்சை எடுக்க விட்டுட்டாங்க இந்த அரசாங்கம். அதனால அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி தான் சட்டி ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டம். ஐயா, எஸ்சி மக்களுக்கு காட்பன்னு சொல்லிட்டு ஆட்டோ லோன் தர சொல்கிறாங்க. ஆனால் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய ஆட்டோ டிரைவருங்க அண்ணனுங்கெல்லாம் நிறைய அப்ளை பண்ணுறாங்க. அதை வராமல் இருக்கு. அது ஏதாவது கோரிக்கை? எல்லாம் கண் துடைப்பு தாங்க. சட்டசபையில் பேசுகிறாங்களே தவிர அது நிஜத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. ராபிட்டோ, ஓலா, ஊப்பர் போல தமிழக அரசே வந்து ஒரு நிறுவனத்தை எடுத்து நடத்தி ஒரு ஆப் உருவாக்கி ஆட்டோ டிரைவர்கள் வாழ்வாதாரத்தை கொடுப்பேன்னு சொன்னார் தவிர இன்னைக்கு வரலாம் இல்லை. அதே போல தான் இந்த பட்டியல சமுதாய மக்களுக்கு வந்து ஒதுக்கிக்கிட்டு சொன்னாங்களே தவிர வாய்மொழியாக இருக்கு இன்னும் வரல. பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு பற்றி ஏதாவது அதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. ஆட்டோ ஓட்ட நிறைய பெண்கள் வந்து இப்போ கிண்டல் கேலி பண்ணுறாங்க, சொல்கிறாங்க இவங்களாம் வந்து பெண்கள் ஆட்டோ ஓட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி அவங்க பெண்களை பற்றி அவங்களும் ஓட்டுறதுக்கு உரிமை இருக்கா? என்ன அதை பற்றி? ஆட்டோ டிரைவர் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. பெண்கள் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைங்க இந்த சமுதாயத்தில். பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. அதிகாரம் இருக்கிற போலீஸ் பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. ஆட்டோ டிரைவர் பெண்களுக்கு எங்க இந்த பாதுகாப்பு இருக்கும்? இந்த நாட்டில் தான் நிறைய தினசரி கொலை, கற்பழிப்பு, கொலை, இங்கே கொலை, அங்கே கொலை, இங்கே கொலை, தினசரி கொலை, கற்பழிப்பு, இங்கே கொள்ளை அடித்தா அங்கே கொள்ளை அடிச்சா இதான் நடந்துட்டு இருக்கு. இது என்ன அரசாங்கம்னு தெரியல. அரசாங்கம் எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. ஒரு திட்டம் இல்லாத அரசாங்கம் நடத்துறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை. எது கேட்டாலும் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத தலைவர்கள் தான் ஆட்சியில் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. என்றைக்குமே வந்து ஒரு இது சொல்லுவாங்க, ராஜாவாக இருந்தாலும் சரி தப்பை சுட்டி காட்டினா ராஜா ஏற்றுக்கணும். அந்த ராஜா தான் ஆட்சியில் இருக்க முடியும். இந்த ராஜா தப்பை சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன்றார். ராஜானா நான் சொல்கிறது முதலமைச்சர் வந்து தவறை சுட்டி காட்டினா ஏற்றுக்கணும். யார் தவறு சொன்னாலும் அதை சரி பண்ணணுமே தவிர
யாருமே குறை சொல்லக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது. ஏன் இவர் மட்டும் பண்ணலாமா? கொரோனா நேரத்தில் வாயில் துணியை கட்டிக்கிட்டு கையில் கொடி எடுத்துட்டு வீட்டு வாசலில் கட்சிக்காரனை வச்சு நாடு முழுக்க வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு சொன்னாங்க தமிழக அரசு. ஆனால் என்ன ஆச்சு? நாடு முழுக்க இவர் போராட்டம் பண்ணாரா இல்லையா? இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது டெய்லி போராட்டம் நடத்துவார். இவருக்கு கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் டெய்லி போராட்டம் பண்ணுவாங்க. இன்னைக்கு எல்லாருமே வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. இவர் வேற யாரையுமே எதிர்கட்சிக்காரங்களை குழவரியை நசுக்கிறாரு. யாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, விமர்சிக்கவே கூடாது. விமர்சனம் தாங்க முடியாத ஒரு தலைவர் ஆட்சியில் இருக்காரு சொல்லலாம். அதனால தான் இன்னைக்கு ஆட்டோ டிரைவர்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். கையில் சட்டி ஏந்திட்டு வந்திருக்கான். இது இந்த கொடுமை, இது மாறணும்னு சொன்னால் தமிழக அரசு ஆட்டோ டிரைவரை செவி கூர்த்து கேட்கணும், கண் திறந்து பார்க்கணும், வாயை திறந்து முதல்வர் பேசணும். இந்த போராட்டம் ஒரு மாவட்டத்தோட இல்லை பல மாவட்டத்தில் தொடரும்? தமிழகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இதே கோரிக்கையை வச்சு நடந்துட்டு இருக்கு. மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். உங்களோட பேர் என்ன? மனோகர், இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்துடைய மாநில தலைவர்.